வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பாரதத்தின் திருந்திய கலாச்சார களஞ்சியங்களில் ஒன்றான மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் கட்டிட வரலாறு பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்தக் கோயில் அழகும் ஆன்மீகமும் கலந்த ஒரு சாதனையாக மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் சிற்பக்கலைக்கும் சாகித்ய வரலாற்றுக்கும் ஓர் அடையாளம். மதுரை சங்க காலத்திலிருந்தே தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய மையமாக விளங்கியது. கெடிலனாடியான் என்ற பழைய அரசரால் ஆரம்பிக்கப்பட்டதாக சில கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் இன்றுள்ள கோயிலின் பெரும்பாலான கட்டடங்கள் நாயக்கர் காலத்தில், குறிப்பாக திருமலை நாயக்கர் 1623 1659 காலத்தில் கட்டப்பட்டவை. மீனாட்சி அம்மன் கோயில் சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் 14 காப்புறும் கோபுரங்கள், 2 தாயார் மற்றும் சுந்தரேசுவரர் சந்நிதிகள் மற்றும் அழகான ஆரமன் மண்டபங்கள் உள்ளன. தெற்கு கோபுரம் 170 அடி உயரம் கொண்ட இக்கோபுரம் கோயிலின் மிகப்பெரிய கோபுரமாக விளங்குகிறது. இதன் மேல் பகுதியை பார்ப்பது ஒன்றே ஒரு சிற்ப கலையின் பாடம் போல இருக்கும். கோபுரங்கள் அனைத்தும் சுமார் 300 வருடங்களுக்கு முன்பு பல கட்டங்களில் கட்டப்பட்டவை. ஒவ்வொரு கோபுரமும் தேவதைகள், ரிஷிகள், யாழி விலங்குகள், புராண கதாபாத்திரங்கள் ஆகியவற்றின் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. 1000 கால மண்டபம், இது சுமார் 985 தூண்களைக் கொண்டது. ஒவ்வொரு தூணும் தனித்துவமான சிற்பத்தைக் கொண்டது. சில தூண்கள் இசை வெளியிடும் தன்மை கொண்டவை என்றும் கூறப்படுகிறது. பொதிகைநாதர் சந்நிதி மற்றும் கமலாயதேன் தீர்த்தம் போன்றவை கோயிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் கட்டிட பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்துகின்றன. நாயக்கர் அரசின் பின் காலத்தில் மரபு கட்டுமானங்கள் சில காலம் பராமரிக்கப்படாமல் இருந்தன. ஆனால் 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் மற்றும் பிரிட்டிஷ் காலத்திலும் சில மேம்பாடுகள் செய்யப்பட்டன. இன்று இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் பாரம்பரிய கலை மற்றும் கட்டிட வடிவமைப்பின் சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோயில் கட்டிடக்கலை, ஆன்மீக பாரம்பரியம் மற்றும் மக்களின் நம்பிக்கையின் சங்கமமாக இருக்கிறது. இக்கோயிலின் சிறப்பான கட்டிட அமைப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழக கட்டிடக்கலையின் வளர்ச்சியைக் காட்டுகிறது. இந்தக் கோயில் ஒரு கட்டிடக்கலை தோட்டம் அல்ல. இது ஒரு புனித வாழ்வியல் புனிதமான சாட்சியம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் கட்டிட வரலாறும் அதன் ஆன்மீக அழகும் ஒவ்வொருவரையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இப்படி கட்டிட வரலாற்று வீடியோக்கள் வேண்டுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. வணக்கம்.